ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பண்ணி ஃபேன் பிக்ஸ். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேட் பட் லவ்வோட பார்ட் 18 தான் பார்க்க போகிறோம். அப்புறம் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் ஓகே, கொஞ்சம் டேஸாக என்னால் வர முடியல. ஸோ நான் வந்து போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ நம்ம அப்படி வந்துட்டேன். மறுபடியும் ரெகுலராக என்னால் ஸ்டோரி கொடுக்க முடியுமா என்னன்னா, ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு 15 டேஸ் ஆயிரும்டா நான் மறுபடியும் ரெகுலராக வந்து ஸ்டோரி போடுறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் அப்பப்போ வந்து ஸ்டோரி ஒன் ஷாட் இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்கேன். லில்லி உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டிட்டு போகிறேன். ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்டோரியில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டோரியில் வந்து ஜீக்குக்கு வருவாங்க. அப்புறம் வந்து டெய்லின்ற பேரும் வரும். அப்புறம் சோப்பு, நாம்ஜன் இந்த மாதிரி இவங்க கேரக்டர் எல்லாமே வருவாங்க. கொஞ்சம் நான் அதில் வந்து டெய்லியோட கேரக்டர் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் என்கிட்ட வந்துட்டு கமெண்ட்டில் ஒரு மாதிரி பேசாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எனக்கு யாரும் அவ்வளோவா ஹேட் கமெண்ட் கொடுக்கல. எனக்கு ஓகே தான். நான் வந்து அது ஒன்றும் உங்களை குறை சொல்லலை. பட் நான் வந்து எப்பயுமே மெயினாக வந்து நான் ஜீக்குக்கும் விமீனுக்கும் முக்கியத்துவம் அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம் கொடுக்குறேன். அப்புறம் தான் நான் எங்களோட ஃபேமிலின்ற பேருக்கு கூட கம்மியாக தான் வந்து ஸ்டோரி கொடுக்குறேன். ஆனால் நான் ஓஎன் வச்சு இது பண்ண எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த இதில் நான் தான் முடிவு பண்ணினேன். என் பேபிக்கிட்ட கூட சொல்லி ஓஎன் வேணாம் பேபி, அதுக்கு ஏன் நம்ம அவங்க இவங்கள வச்சு நேம் வச்சு பண்ணுறதுக்கு நாமளே பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணது நான் தான். ஆனால் நீங்கள் இந்த ஃபேலின்ற கேரக்டர் ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது என்னன்னு சீரியஸாக எனக்கு தெரியல. பட்டு ஏன் எங்களை ஹேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே நாங்கள் வந்து ஜீக்குக்குள்ளே வந்து எங்களோடது வரக்குள்ளே எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன் நாங்கள் மற்றவங்க வச்சு பண்ணுறதோட சரி நாமளே இருக்கிறதுனால என்னப்பா எங்கள் ஸ்டோரிலாம் நீங்கள் விருப்பப்பட்டு தானே கேட்குறீங்க. அதில் நாங்கள் உள்ள வரதுக்கு உங்களுக்கு ஏப்பா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒருத்தங்க சொல்லியிருந்தீங்க, நான் ஹர்ட்லாம் ஆகலைடா, ஆனால் சொல்கிறேன், ஒரு ஃபேரி லில்லின்ற ஒரு பேர் சும்மா நான் ஃபன்னுக்கு தானே கொடுத்துருக்கேன். அதுலேயே உங்கள் பேர் தான் அதிகமாக இருக்குது, மற்ற ஸ்டோரிஸ்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நல்லா நீங்கள் ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். என் ஸ்டோரியில் எப்பயுமே சரி ஃபஸ்ட்டு ஜீக்குக்கு தான் அதிகம் நான் ஸ்டோரி லைன் கொடுப்பேன். அதில் விமீன் போட்டாலும் விமீனுக்கு தான் அதிக ஸ்டோரி லைன் கொடுப்பேன். அப்புறம் தான் எங்கள் பேருக்கெல்லாம் நான் ஒரு 2 மினிட்ஸு இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் கூட அது வரைக்கும் கொடுக்க கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபேமிலிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அது ஏன்னு தெரியல, எங்களை ஏன் ஹேட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. பட்டு நான் ஏதாவது தப்பாக உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா சாரி. நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் அதே நீங்கள் ஹர்ட் பண்ணக்குள்ள சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பண்ணுற எங்கள் பேர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. பட்டு இந்த ஸ்டோரியில் வந்து நான் டெய்லிக்கு வந்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலவே ஸ்டோரி கொடுத்துருப்பேன். ஆனால் வந்து அதில் லவ்வெல்லாம் கொடுக்கலப்பா, அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஆறுதல் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். யாரையும் ஹர்ட் பண்ணல, ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி ஆர்மிஸ். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான். பாப்பா, அதான் நான் இன்னைக்கு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணல. அதுக்கு 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 இப்போ என்னப்போ? இல்லைடா, அதான் ப்ராக்டிக்ஸு அப்புறமேட்டு பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லை. சரி, நீ 1 மந்த்தாக என்கிட்ட சரியாக பேசவே இல்லை, என் கூடவும் நல்லா பழகலையா? புரியல. அதான் அப்புறம் ஃபைட்டு அது இதுன்னு கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சுல்ல, அதான் இப்போ தான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ அதுக்கு சார் இப்போ என்ன சொல்ல வரீங்க? அது வந்து என்னென்னா, நம்ம இதுக்கு இழுக்கிற என்னன்னு சொல்லு. அதான்டா, நம்ம இப்போ அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி எப்படி குழஞ்சிட்டே கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் புரியல. இப்போ நீ என்ன சொல்ல வர? டே, உனக்கு புரியும், ஆனால் புரியாத மாதிரி இருக்காத பாப்பா. அதான்
நான் ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கேன் ஆர்மிஸ் முன்னாடி, அப்புறம் நம்ம மெம்பர்ஸ் முன்னாடி, அத்தனை மீடியா முன்னாடிலாம் நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்ல. எனக்கு ஒரே ஒன்றே ஒன்று, ப்ளீஸ், ஒன்றே ஒன்றுனா அதுதான். நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கேன். 1 மந்த் ஆச்சு. ஒரு டச்சிங்கு, ஒரு ஹக்கிங்கு, ஒரு கிஸ்ஸிங்கு, ஒரு மெக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி குழஞ்சிட்டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு அது லைட்டாக சிரிப்பு வருதுடா. ஸோ ஸ்மைல் பண்ணிவிட்டு, அதனால நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு மேலாம் ஓப்பனாக சொல்ல முடியாது பாப்பா. அப்போ ஒன்றே ஒன்று, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்கு கேட்பான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஓ அப்போ சாருக்கு ஒன்றே ஒன்று கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்பான். போதும் அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெமினி என்ன பண்ணுவான்னா, ஸோ ஜேகேவுக்கு 2 பேரும் அப்படியே பேக் ஹேக் பண்ண மாதிரி தான் அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கடா. ஸோ அப்படியே டேர்ன் பண்ணி திரும்பி இந்த பக்கம் ஜெமின் தான் ஜங்குக்கோட சீக்ஸ்லேயே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்னென்னா கிஸ் பண்ணுறான். இந்த சைடு ஜங்குக் தான், என்ன பண்ண, நீ தானே ஒன்றே ஒன்று போதுன்னு சொன்ன, அதான் அதுக்குன்னு ஒரு உப்பு சப்பு இல்லாமல் டக்குன்னு வச்சுட்டு எடுத்துட்ட, வேறு என்ன பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு இந்த சைவம்லாம் பிடிக்காது. புரியல. இந்த சைவ கிஸ்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு நான்வெஜ் கிஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லுவான். அது என்னடா சைவம் நான்வெஜ்ஜி வெஜ்ஜி புரியல எனக்கு. அதுவா பாப்பா, சைவம்னா இந்த மாதிரி ஃபோர்ஹெட்டு, சிக்ஸு, அப்புறம் இந்த சும்மா பிளைன் கிஸ்ஸு இந்த மாதிரி கொடுப்பாங்கள்ல அது. நான்வெஜ்ஜுனா ஸோ உன் பாடியும் என் பாடியும் டச் ஆகும், அப்புறம் உன் ஃபேஸும் என் ஃபேஸும் டச் ஆகும், உன்னோட ஐஸும் என்னோட ஐஸும் லாக் ஆகும், அப்புறம் உன்னோட லிப்பும் என்னோட லிப்பும் டச் ஆகும், அப்புறம் உன்னோட அப்பர் லிப்பு லோயர் லிப்பும் அப்படியே லைட்டாக சக் ஆகும், அப்புறம் அது ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினுக்கு அது அப்படியே சிரிப்பு வந்துடுது. என்ன சொல்ல வர, அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் கிஸ் போதும், வேறெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு சொல்லுவான். அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. என்ன சொல்ல வர? ஆமாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை, வேணா நான் சொன்னதை நிறைவேற்று உனக்கு நான் என்னையே கூட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், புரியல, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறியா? அதான் நான் கேட்டேன்ல, என்னை டோக்கியோ கூட்டிகிட்டு போ, அதுவும் வேறு யாரும் இருக்கக்கூடாது, நீ நான் மட்டும்தான் இருக்கணும், நோ மீடியா, நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ பாடி கார்டு, ஒன்லி நீ நான் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்ம ஜாலியாக சுற்றணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், அதுக்கப்புறம் வேணா நீ தான் என்கிட்ட கேட்குற, நானே என்னையே உனக்கு தரேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் சொல்லுவான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஹேய் என்ன சொல்ல வர நீ, சீரியஸா ப்ராமிஸா பேச்சு மாற மாட்டேன்ல? கண்டிப்பாக மாற மாட்டேன். நிஜமா? அதான் சொல்லிட்டு இல்லைடா, அப்புறம் ஏன்டா நிஜமான்னு கேட்குறேன். நான் ஒன்றும் நம்ப மாட்டேன். டேய் ஜங்குக்கா நம்புடா, பாரு பாப்பா, நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், அப்புறம் என்கிட்ட நீ மறுப்புலாம் சொல்லக்கூடாது. டேய் பொறுக்கி பயல, முன்ன நீ அதை பண்ணுறா, அதுக்கப்புறம் நான் பண்ணலாமா வேணாமான்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? அதெல்லாம் முடியாது, நீ வந்து ஓகே சொல்லு, நான் வந்து அந்த மாதிரி. புரியல, அதாண்டி, ஏய் வாடி போடிங்கன்னா கொன்றும் பார்த்துக்க. சரி பரவாயில்லடா, நீ வந்து கண்டிப்பாக எனக்கு உன்னையே தரேன்னு சொல்லு, அப்புறம் பாரு, நீ முன்ன ரெடி பண்ணு, அப்போ நான் என்னையே தரதா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுறேன். ஏய் ஜிமின் வேணாம், இந்த ஜங்குக்கை வந்து நீ ரொம்ப
எப்படி சொல்கிறது, ஓவராக இது பண்ணாத, சீண்டி பார்க்காத. அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏய் நீ முன்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான். ஸோ வந்து ஃப்ரெஷ் ஆகுறான் இந்த பக்கம் ஜங்குக்கும். அப்படியே வந்து ஜிமின் கிட்ட தான் வந்து ஃப்ரெஷ் ஆகுறான். 2 பேருமே வந்து ஃப்ரெஷ் ஆகுறாங்க. அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு அந்த 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 ரெஸ்ட் ரூமில் க்யூட்டான ஒரு ரொமான்ஸு அப்படி சொல்லுதுன்னா, டச்சிங் கிஸ்ஸிங்லாம் எதுவும் கிடையாது. சும்மா விளாண்டுட்டு ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளாண்டுட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜெமீன் தான் ஒரு மாதிரி அப்படியே சாங் ப்ளே பண்ணிவிட்டு அவன் பாட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஜெமீன் கிட்ட பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஏய் பாப்பா எனக்கு ஒன்று பண்ணுறியா? என்ன பண்ணணும்? ஒன்று ஒன்று பண்ணுறியா? சொல்லுடா என்ன பண்ணணும்? எனக்காக ஒரு சாங் பாடுறியா? நான் வந்து நம்ம சாங்கு ஸ்டேஜில் பாடுறது அதெல்லாம் ஓகே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் நீ எனக்காக என்ன உனக்கு பிடிச்சதுக்கப்புறம் நீ எந்த மாதிரி ஃபீலில் இருக்கிற அப்படின்றதுக்காக ஒரு சாங் எனக்குன்னு டெடிகேட் பண்ணுறியா? புரியல, நீ என்ன சொல்ல வர? இல்லை பாப்பா, நீ வந்து என்ன லவ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி நீ நினச்சி வந்து ஃபீல் பண்ணுற அப்படின்றதுக்காக ஒரு சாங் பாட ப்ளீஸ். உன் வாய்ஸில் நான் கேட்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஷை ஆகிட்டு, ஏய் நம்ம இருக்கிறது ரெஸ்ட் ரூம்லடா, ஸோ வெளியிலலாம் கேட்டுற போதும், கேட்டால் கேட்கட்டும், அவங்க எதாவது நினச்சிக்குவாங்க, நினச்சா நினைக்கட்டும், அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமில்ல, தெரிஞ்சாலும் நீ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமினோ அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அந்த ரெஸ்ட் ரூம்லடா அப்படியே இவங்க 2 பேர் பாத் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறான்னா ஜங்குக்காக ஒரு சாங் ப்ளே பண்ணுறான். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகமே என் ஆசைதான் உன்னிருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன்னரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும், அந்த பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். என் ஆசைதான் உன்னிருக்கத்திலே, என் ஆயுள் வரை உன்னருகினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். இப்போ அந்த சாங்கை அப்படியே ப்ளே பண்ணி முடிச்சதும் இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டு அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினை ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஜாவை பிடிச்சி தூக்கி அப்படியே ஜங்குக்கை பார்க்க வச்சுட்டு இந்த பக்கம் ஜங்குக் தான், நிஜமா இவ்வளோ ஆசையாக என் மேலே வச்சுருக்க? இதெல்லாம் கம்மிடா, நான் இன்னும் நிறையா கூட அதை சொல்ல முடியாத அளவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, அது நிறையா உங்ககிட்ட சொல்லணுன்னுலாம் இருக்குது, அது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு அது சொல்ல தெரியலடா. உன் கூட இந்த மாதிரிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் நான் உன் கூட நான் லைஃப் ட்ராவல் பண்ணணும், நிறையா ஆசை இருக்குது. பட்டு நாம் இருக்கிற இந்த ஒரு லைஃப் அது நடக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நடந்தால் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக் ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு மச்சி, கண்டிப்பாக நடக்கும் புரியுதா, என் கோழு குஞ்சுக்காக இவ்வளோ ஆசைப்பட்றானா, அது இந்த இவ்வளோவும் என் கூட இருக்க ஆசைப்பட்றேன்னு நீ நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இதெல்லாம் ஒன் டே நம்ம வந்து பண்ணுவோம். ஏன் மீடியாவுக்கும் சரி, மொத்த வேர்ல்டுக்கும் சரி, ஆர்மிஸ்க்கும் சரி, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரியே நீ நானும் ஜாலியாக ஃபேமிலியாக
ஃபேமிலின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நான் வந்து ரன் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட லவ்வை வந்து எடுத்து காட்டுவோம். இந்த அளவுக்கு நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்க்கு லைட்டாக வந்து அப்படியே டியர்ஸ் அப்படியே ஐஸ் கலங்குது. கண்டிப்பாக நடக்குமாடா, கண்டிப்பாக நடக்கும் பாப்பா, புரியுதா? லைஃப் நமக்கு இதுதான் வந்து எதுவும் கிடையாதுல்ல. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழுவோம், இல்லைன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்கள மாற்றுவோம். நம்மளோட லவ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிய வைப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மினும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பெட்டுக்கு தாண்டா வராங்க. இந்த பக்கம் ஜிமின்க்கு ஒரு மாதிரி அப்படியே அந்த டயர்டாக இருக்கும். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சொல்லு மச்சி, என்னாச்சு? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நம்ம தூங்கலாமா? தூங்கலாமே. நிஜமாக தூங்கலாம். என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ல? டிஸ்டர்ப்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். என் பாப்பாவை ஹக் பண்ணிட்டு மட்டும் தூங்கும். எனக்கு பர்மிஷன் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்கு க்யூட்டாக கேட்பான். இப்போ ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு உனக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேர் வந்துட்டு படுத்திருப்பாங்கடா அந்த பெட்டில். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினை பேக் ஹக் பண்ண மாதிரி அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஸோ இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக அப்படியே தூங்குவாங்க. இப்போ இந்த சைடு அப்படியே டேங்க் சைடு போய் பார்க்கலாம் வாடா. இந்த சைடு டேங்க் தான். பெர்ஃபார்ம்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. 1 மந்த்து லீவு நமக்கு. வீட்டுக்கு போகலாம். போனால் நல்லா இருக்கும். ஆனால் நான் லில்லியை ரொம்ப மிஸ் பண்ணுறேனே. இந்த லில்லி எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஃபோன் போட்டாலும் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா. நானும் மின்னையிலேருந்து தடவிட்டுருக்கேன், கிடைக்கவே மாட்டேங்கிறா. அடியே லில்லி, எங்கடி இருக்க? அட்லீஸ்ட்டு ஒரு 1 டேவாவது ஒரு 5 மினிட்ஸாவது பேசலாம்ல. ஏன்டி இப்படி பண்ணுற? இங்கே ஒருத்தன் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கானே, அவங்ககிட்ட பேசுவோம். ஏதாவது இருக்கா? எப்போ பார்த்தாலும் அந்த பேங்க் பீடி அப்பா வாழை பிடிச்சிட்டே திரியிறான் பக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் புலம்பிகிட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு டயாங் தான். பேசாமல் நம்ம கால் பண்ணுவோமா? கால் பண்ணால் திட்டுவாளோ? திட்டுனா திட்டுட்டும், பரவாயில்ல. நம்ம பொண்டாட்டி தானே, திட்டினா அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபோன் டேங்க என்ன பண்ணுறான்னா லில்லிக்கு கால் பண்ணுறான். இந்த பக்கம் லில்லி தான். அது ஹலோ சொல்லு டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டேங் தான். ஏய் எங்கடி இருக்க? ஒரு 5 மினிட்ஸ் இருடா, நான் இப்போ தான் மீட்டிங் போயிட்டுருக்கேன், நான் உடனே உனக்கு பேசுகிறேன். அடியே என்னடி நினச்சிட்ருக்க? எத்தனை டேஸ் ஆகுது? ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஜன்னல்ல ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் உடனே உனக்கு கால் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணால் லில்லி வந்து கால் கட் பண்ணி விட்டுறான். இந்த பக்கம் டைம் தான். இருடி, அவன் கொஞ்சம் பேர் ஃபோனை வச்சுட்டான். கொஞ்சமாவது ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணிகிட்ருப்பானே, அவங்ககிட்ட பேசுவோன்னு ஏதாவது இருக்குது? ஒன்றும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டே இருக்கா. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் வந்து யோசிச்சுட்ருக்கான். இப்போ இந்த சைடு தான் டயாங் அவன் ஃபோன் எடுத்து அப்படியே வந்து ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதில் வந்துட்டு ஜிமினோட பிக் இருக்கும். இந்த பக்கம் ஜிமின் தான். அந்த பிக்கை பார்த்துட்டு, டேய் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட்டு நான் ஒன்று சொல்லுவேன். மிஸ் யூ. நான் இது வரைக்கும் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாத ஒரு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் வந்து ஜிமின் பிக்கை பார்த்துட்டு சொல்கிறான்டா. இப்போ இந்த சைடு டயாங் தான். அவனுக்கு ஒன்று தெரியுமா ஜிமின், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? ஆனால் அது யாருக்கும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கும் என்னோட லவ்வுக்கு மட்டும்தான் தெரியும் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. பண்ணினேன், பட்டு இப்போ பண்ணல.
இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் உன்னை பார்க்குறேன். எப்போ உன் மைண்டில் நான் இல்லை, ஜங்குக்கு தான் உன்னோட லவ்வாக இருக்கான்னு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேனோ, அன்றைக்கே உன்னை விட்டு நான் எப்படி சொல்கிறதுன்னா விலகிட்டேன்னு சொல்ல முடியாது. நீ எனக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ நீ நான் லில்லி 3 பேருமே சின்ன வயசுலேருந்தே பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். அது எனக்கு தெரியும். நம்ம 3 பேருமே க்ளோஸுன்றது எனக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அந்த க்ளோஸுன்றதை தாண்டி உன் மேலே எனக்கு ஒரு அஃபெக்ஷன். அது அஃபெக்ஷன் சொல்ல முடியாது. என்னன்னு தெரியல. பட் நான் உன்னை எவ்வளோ இக்னோர் பண்ணியிருக்கேன்டா. உன்னை திட்டியிருக்கேன். எவ்வளோ ஹார்ஸாக பேசியிருக்கேன். எவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு நீ ஒரு ஃபுல்லாக அந்த ஒரு கேர் மட்டும் காட்டியிருக்க. நல்ல ஒரு ட்ரூ லவ் அண்ட் லவ்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்டான லவ் எனக்கு நீ தான் அதுதான் காட்டியிருக்க. நான் எவ்வளோ திட்டினாலும் சரி, எவ்வளோ பண்ணாலும் சரி, என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட நீ இருந்திருக்க. அப்போ எனக்கு தெரியல அது வந்து என்னான்னு. பட்டு அது எப்போ நீ அவனை விரும்புகிற அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. நான் உன்னைக்கிட்ட ஃபால் ஆகிட்டேன் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் அது உங்ககிட்ட சொல்லலை. ஏன் யாருக்குமே இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீ என் கூட க்ளோஸாக இருக்கிறப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் உன்னோட லைஃப்பில் இருக்கிறது எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணக்குள்ள, என் பின்னாடியே சுற்றி சுற்றி வரக்குள்ள, நீயும் என்னை விரும்புகிறேன்னு நினச்சேன் ஜிம்மி. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நீ என்னை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அண்ட் சோல்மேட்டை தான் பார்த்துருக்குறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை, நம்ம பண்ணுறது தப்பு. ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு உள்ளாண்ட அந்த இதை வந்து அந்த லவ்வை வந்து நான் வந்து ஒரு மாதிரி இது பண்ணுறனோ, டீஸ் சீட் பண்ணுறனோன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வேண்டாம், நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்டாகவே இருக்கலான்ட்டு முடிவு பண்ணி ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே நான் பார்த்துக்கிட்டேன். அப்படியே நான் ஃபாலோ ஆகிட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த சோல்மேட் அப்படின்றத ஒரு இதிலே நான் அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒன்று ஜிம்மி, இந்த ஒரு ஃப்ரெண்டுன்ற ஒரு பாண்டிங் அது நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் வந்து ஜிம்மின் பெக்கை பார்த்து அவன் பாட்டில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு லைட்டாக டியர்ஸ் வருதுடா. இது எப்படி நான் சொல்கிறதுனா, டேயாங்கு, லில்லி, ஜிமின் இவங்க 3 பேருமே ஸ்கூல் படிக்கலேருந்து ஃப்ரெண்ட்ஸுடா. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த பக்கம் ஜிமின், டேயாங், லில்லி 3 பேருமே வந்து ஒன்றா தான் வந்துட்டு படித்து வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு வீமின் 2 பேரும் வந்து இந்த பெஹிட்டில் வந்து ஒரு ஐடலாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்கள பிரிஞ்சு இருக்க முடியாதனால லில்லி வந்து இதிலே ஜாயின் பண்ணியிருப்பா. நான் வந்து இது ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சொல்லலைன்னா இப்போ ஓகேவா, நான் எதுவும் வளரலாம் எதுவும் சொல்லுறேன், ஏதாவது சொதப்பிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ ஜிமின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வந்து ஜிமினை ரொம்ப இக்னோர் பண்ணுவான். அவ்வளோவா வந்து பேச மாட்டான். இது ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி வந்து இதாக தான் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் வந்து ஜிமின் அப்படி கிடையாது. மற்ற மெம்பர்ஸோட டேயாங் மேலே ரொம்ப கேர் அண்ட் லவ்வாக இருப்பான். அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கன்ற லவ்வாக இருப்பான். ஆனால் டேயாங் வந்து இக்னோர் பண்ணிட்டு போனாலும், ஆனால் ஜிமின் அப்படி கிடையாது. தேடி தேடி போய் டேயாங்கும் நல்லா பார்த்துக்குவான். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த இடத்துல வந்து டேயாங்க்கு ஒன்றுனா ஜிமின் தான் ஆளாக போய் நிற்பான். அதே மாதிரி டேயாங்கும் சரி, எவ்வளோ வந்து அவன் ஃபீல் பண்ணி அழுதாலும் ஏதாவது ஒன்று அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து ஜிமின் வந்து அவனை ஒரு ஹக் பண்ணிட்டா டேயாங் உடனே அவனுக்கு வந்து அது அப்படியே சைலண்ட் ஆகி அப்படியே காம் ஆயிடுவான். இவங்களுக்குள்ள பாண்டிங் இதுதான்டா. இது வந்து ஜிமின் டேயாங்க்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து லவ்வாக ஆரம்பிச்சிடும். ஆனால் வந்து ஜிமின் வந்து நம்மளை லவ் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நம்மளை இது பண்ணுறோம். அது வந்து இது பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேயாங் வந்து அந்த ஃப்ரெண்டுன்றதில் வந்துடுவான். ஆனால் லில்லி அப்படி கிடையாது. டேயாங் ஸ்டார்டிங்லேருந்து லில்லிக்கு வந்து டேயாங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே லில்லியோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு டேயாங் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்சைடு டேயாங் தான் அப்படியே ஜிமின் பிக்கை பார்த்துட்டு அந்த டேர்ஸ்லாம் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, இந்த லவ் எனக்குள்ளே புதஞ்சிரும்டா. நான் இதை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அது ஒரு அழகான ஒரு மெமரிஸு. அந்த அந்த ஃபீல் எனக்கு பிடிச்சிருக்கு.
ஸோ உன்னை பார்க்குறப்பலாம் ஒவ்வொரு டைம் தோணும் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் நான் மிஸ் பண்ணாலும் என்னோட உன்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீ இருக்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக் உண்மையாலுமே கிரேட் தான். அவன்கிட்ட நீ இருக்கிறன்ற எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அவனை நல்லா பார்த்துக்குவான் உன்னோட, ஏன் என்னோட. அவனை அவ்வளோ லவ் பண்ணுறான். ஸோ நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். நீ ஆக்ஷன் ஆனப்பையும் சரி, யார்கிட்டயாவது நான் பேசக்குள்ளே அந்த பொசசிவ், அந்த லவ்வு, அந்த அது எனக்கு கூட அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அவன் நல்லா பார்த்துக்கிறான். நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஜிமீன். அவன் கூட இருக்கிறப்ப நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க. அதையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு ஏற்ற பர்ஃபெக்ட் மேட்ச்னால் அது ஜங்குக் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஜங்குக்கை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக்கை பார்த்துட்டே டேங் வந்து சொல்லிகிட்ருக்கான். இப்போ சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸை யோசிச்சிட்ருக்கான்டா. இப்போ டேங் தான் அந்த ஃபோட்டோ அப்படியே மாட்டி ரோல் பண்ணக்குள்ளே அங்கே வந்து லில்லியோட பிக்கு வரும்டா. இந்த லில்லியோட பிக்கை பார்த்ததும் இந்த பக்கம் டேங்க்கு அப்படியே ஒரு லைட்டாக ஸ்மைல் வருது. என் லைஃப்பில் ஏன் வந்த, எப்படி வந்த, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் என் பின்னாடி நாய் மாதிரி சுற்றி இருக்க. ஒரு நாளாவது நான் பேச மாட்டேனா, ஜாலியாக சிரிக்க மாட்டேனா, சிரித்தவங்க கூட பேச மாட்டேனா, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேனா நீ நிறைய டைம் யோசிச்சிருக்க. அதை நீ ஃபீல் பண்ணியிருக்க. ஆனால் பட் நீ என்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனால் நீ ஜிமின் கிட்ட நிறையா சொல்லியிருக்க. அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் சாரி, நீ எதிர்பார்க்குற அளவுக்கு நான் லவ் உனக்கு கொடுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவு நான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு ட்ரூவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி பிக்கை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு அப்படியே டோர் தான் அப்படியே நாக் ஆகுது. இப்போ இந்த சைடு டேங் தான் அப்படியே டோரை பார்த்துட்டு ஒரு லவ், ஒரு ஃபீல், அதை கூட ஒழுங்காக பண்ண விடுறாங்களா? அதுக்குள்ள லுக்கு இருங்கயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் என்ன பண்ணுறான், போய் டோர் ஓப்பன் பண்ணால் டேங்க்கு செம ஷாக்குடா. அங்கே பார்த்தா லில்லி வந்துட்டு அப்படியே ஒரு மொக்கையோட அப்படியே நின்றுட்டுருக்கா. இன்சைடு டேங் தான் அப்படியே அவ்வளோ ஷாக்காக அப்படியே பார்த்துட்ருக்கான். இன்சைடு லில்லி தான் ஒய் டேட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி கூப்பிட்றான். இந்த பக்கம் டேங் தான் ஹேய் ஏதோ ஒர்க் இருக்குது, மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சும்மா எனக்கு உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். நீ டக்குன்னு ஃபோன் பண்ணியா, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதான் அந்த மாதிரி சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டேங் தான் என்ன சொல்கிறேன், நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லில்லி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் லில்லி அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே உள்ளே வந்து அந்த ரூம்குள்ளே வந்துடுறாங்க. இந்த சைடு லில்லி தான் அப்படியே அந்த புக்கையை வந்து டேங்ட்டு கொடுக்குறான். டேங் வாங்கி வச்சுட்டு இப்போ வந்துட்டு ஸோ இவங்க 2 பேர் வந்து அந்த பெட்டில் தான் அப்படியே ஷிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சைடு லில்லி தான் அப்புறம் 1 month லீவ் வருது, என்ன பிளான் வச்சுருக்க டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி கேட்குறான். இந்த பக்கம் டேங் தான் தெரியல, ஒரு பிளான் இது வரைக்கும் இல்லை. பட்டு எனக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல. ஸோ நம்ம எங்கே வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் கேட்குறான். அந்த பக்கம் லில்லி தான் ஏய் என்ன விளாட்றியா, என்ன நினச்சிட்ருக்க, நீ எங்கே நான் எங்கே, அதுவும் நான் எப்படி உன் கூட வருது, ஏன்னா புரியல டீ உன் கூட நான் எப்பட்றா நான் வெளியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்ன விளாட்றியா, சரிடி வரவேணா என் கூட வரவேணா, நம்ம எங்கேயாவது சீக்ரெட்டான ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு ஒரு 1 week மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் கேட்குறான். இந்த பக்கம் லில்லி தான் 1 week என்ன விளாட்றியா, அடுத்த ஷெடியூலில் இன்னும் இருக்குது, பேங்க் பேடி அப்போ வரை எனக்கு இன்னும் நிறைய ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, நான் அதெல்லாம் இன்னும் பார்க்கணுமில்ல, ஏதோ ஒன்று சொல்லிட்டு 1 week மட்டும் லீவ் போட்டு வாடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் கேட்குறான். இப்போ லில்லி தான் 1 week 1 weekன்றதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம்டா, வேணா ஒரு 2-3 daysனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லிக்கே சொல்கிறா. இந்த பக்கம் டேங் தான் 2-3 days தானா, சரி ஓகே அதுவாது கேட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டேங் சொல்கிறான். இப்போ லில்லி தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே அப்போ சரி இப்போ நீ என்ன பண்ணலான் இருக்க
போர் அடிச்சது. ஸோ அதான் என்ன பண்ண தெரியும் இது பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு கால் பண்ணேன். நீ ஒர்க் இருக்குன்னு சொல்லவும் சரின்ட்டு சரி படுத்தேன். இப்போ உடனே நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டேங் சொல்கிறான். இப்போ லில்லி தான் படுத்திருந்தியா? பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே, எதையோ ஆழ்ந்த சிந்தனையில் உள்ள மாதிரில தெரியுது. நடி சொல்கிற? ஆமாம், ஏதோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி சொல்கிற? உன் ஃபேஸை பார்த்தா எனக்கு தெரியாதா? நான் சின்ன வயசுலேருந்து உன் ஃபேஸை பார்த்துட்ருக்கேன். நீ ஹாப்பியாக இருந்தால் எப்படி இருப்ப, நீ சேடாக இருந்தால் எப்படி இருப்ப, அப்புறம் நீ எந்தெந்த மாதிரி இருந்தால் எப்படி ஃபீல் இருப்பேன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறா. இப்போ டயாங் தான் என்ன அவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கேன் என்ன? ஆமாம், ஏன்னா நீ தான் எட்டேட்டேல, அப்புறம் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ல, அப்போ உன்னை பற்றினா நான் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறா. இப்போ டேங் அப்படியே சிரிச்சிட்டு சும்மா நாம் கடந்து போன காலத்தை நினச்சி அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். புரியல எனக்கு. என் ஃப்ளாஷ்பேக் யோசிச்சுட்டு இருந்தேன்டி, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எப்படி இருந்தோம், என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்றதெல்லாம். அதையே யோசிக்கிற? அதை பற்றி நீ யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, இப்போ நடக்கிறத பற்றி யோசிடா, அதையே பாஸ்ட் ஏன் நீ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டேங் தான் புரியுது, பட்டு இருந்தாலும் நம்ம கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருட்டேயா, அதெல்லாம் நீ யோசிக்கின்றது ஒன்றும் கிடையாது, புரியுதா? இப்போ என்ன நடக்குதோ, இப்போ எப்படி நம்ம இருக்கோமோ, இதுக்கு மேலே நம்ம எப்படி நம்ம லைஃப்பை ட்ராவல் பண்ண போகிறோமோ அதை மட்டும் யோசிச்சு. கடந்து வந்த பாதையெல்லாம் நினச்சா கசப்பு தாண்டா இருக்கும், அதில் வந்து ஸ்வீட் மெமரிஸ்னு ஒன்றும் கிடையாது, புரியுதா? இதுக்கு மேலே வேணால் நீ வந்து இதுக்கு மேலே நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்க போகிறோம், இதுக்கு மேலே நம்ம கஷ்டம் இருக்கும் தான், இல்லைல்ல நான் சொல்ல வரல. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு போகிற ஒரு பக்குவத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ மெச்சூர்டு பிளேஸ்க்கு வந்துட்டோம், புரியுதா? இதுக்கு மேலே அது அப்போ தான் புரியாமல் இருந்தோம். ஒருத்தர் சொல்லி தான் நம்ம வந்து அதெல்லாம் செய்யணுன்றது இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்மளே சுயமாக வந்து முடிவெடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அதனால் நீ பழசெல்லாம் நினச்சி எதுவும் யோசிக்காத. இதுக்கு மேலே நீ எப்படி ஒரு லைஃப்பை ட்ராவல் பண்ண போகிறன்றதை முன்னே யோசி. ஏன்னா இதுக்கு மேலே உன் லைஃப் உன் கையில் இருக்கட்டையா, இதுக்கு மேலே நீயா எடுக்கலாம் அந்த எந்த முடிவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி சொல்கிறான். இந்த பக்கம் டயாங் அப்படி லில்லி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். அதுவும் கரெக்டு தான், நானும் கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா என்னோடய லைஃப் பார்ட்னர் தான் என் கண்ணு முன்னாடி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டயாங் சொல்கிறான். இப்போ லில்லியும் அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம் டயாங், எனக்கும் தான் நீ பழசெல்லாம் மறந்துட்டு என் டேட்டேவா என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறான். இப்போ டயாங் வந்து ஒரு மாதிரி வந்து லில்லி பார்க்குறான். என்ன சொல்கிற? புரியல. ஒன்றும் இல்லை, சரி டேட்டே நான் கிளம்புறேன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னத்தில் அவனை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன். நான் என்ன ஏதுன்னு சொல்லி இது பண்ணிவிட்டு நான் 2 days லீவ் போடுற மாதிரி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்கிறான். இப்போ டயாங்கும் சரி லில்லி பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து டயாங் சொல்கிறான். இப்போ லில்லி போய் சரி ஏஞ்சிட்டு அப்படியே டயாங்க அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, நான் போயிட்டு வரேன், பாய், சேஃபாக இரு, சாப்பிடு, நல்லா தூங்கும், இதே நினச்சி யோசிக்காத, ஓகேவா, லவ் யூ டேட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து லில்லி சொல்லலாம். இப்போ லில்லியும் டயாங்கும் லவ் யூ லில்லி அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு இந்த பக்கம் ரூமில் இருக்கான். லில்லி கிளம்பிடுறான். இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அப்படியே டயாங்க அந்த ரூமை பார்த்துட்டு, டயாங், நீ ஜிம்மினை மறந்துட்டு என் கூட இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. நீ நினச்சிட்டு இருக்க நீ அதை வந்து யாருக்கும் தெரியாது, நீ மட்டும்தான் அவன் மனசுக்குள்ளே போட்டு இது பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு ஒன்று நினச்சிட்ருக்க. ஆனால் அது எனக்கும் தெரியும்டா, ஒன்று நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கே நீ எனக்கு கிடைக்காம போயிடுவேன்னு நான் ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். பட்டு என் டேட்டேவாக நீ எனக்கு கிடச்சிருக்க. பட் அது ஃபஸ்ட்டு இல்லை, இது செகண்ட் லைஃப் தான். அது உன் மனசில் நான் ஃபஸ்ட்டு இல்லை, 2வதாக தான் இருக்கிறேன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் என் டேட்டை எனக்கு கிடச்சிட்டான்னு நினைக்கிறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எந்த அளவுக்கு என்ன உன்னை ஹாப்பியாக வச்சுருக்கணும், நான் அந்தளவுக்கு ஹாப்பியாக வச்சுருப்பேன் டேட்டே. நீ ஜிமினா அது ஏன்னா ஃபர்ஸ்ட் லவ், அது உன்னால் யாராலேயும் அதை மறக்க முடியாது தான். ஆனால் அதை மறக்கிற அளவுக்கு என்னால் ஹாப்பியாக வச்சுருக்க முடியுமா என்னன்னு தெரியாது. பட்டு
நான் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா ஹாப்பியாக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் லில்லி பார்த்து அப்படியே மைண்டுக்குள்ளேயே நினச்சிட்டு சிரிச்சிட்டு ஸோ அவ கிளம்பிடுறாடா. இன்சைடு அப்படியே வந்து ஜங்குக் தான் ஜிகுக் சைட் போகலாம் வாங்கடா. இன்சைடு ஜிகுக் தான் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்சைடு ஜங்குக் தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மி நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கை ஹக் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் தான் அப்படியே சிரிச்சிட்டு ஜிம்மினோட ஃபோர்ஹெட்லேயே அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஸோ வெளியே வரான். வெளியே வந்துட்டு அப்படியே வந்து ஒரு பர்சனுக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணி அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ பேசி முடிச்சுட்டு ஸோ அப்படியே உள்ளே வந்து அப்படியே டோரை ஜிம்மின் ரூம்குள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிக்கிறான். இன்சைடு இப்படி வந்து ஒரு டைம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஜங்குக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி வருதுடா. இப்போ வந்ததும் அதை எடுத்து பார்த்துட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ப்ரைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜிமின் தான் பார்க்குறான். ஜிமின் அவ்வளோ க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஸோ ஒரு கர்ச்சிஃப் மாதிரி ஒரு கிளாத் எடுக்கிறான்டா. அதை எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த கர்ச்சிப்பில் அடிக்கிறான். அடிச்சுட்டு ஸோ என்ன பண்ணுறான்னா அந்த ஜிமினோட மவுத்தில் அப்படியே வைக்கிறான். வச்சோடனே ஜிமின் வந்துட்டு ஸோ ஒரு மாதிரி மயங்கிறான். ஸோ அது மயக்க மறந்துடா. இந்த பக்கம் ஜிமின் மயங்கினதுக்கப்புறம் ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்துட்டு ஸோ அந்த பிளாக் கலர் ஹுட்டி மாதிரி இருக்கும்டா. ஃபேஸ் கீஸ் எதுவுமே தெரியாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜிமினுக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுறான். கவர் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே வந்துட்டு வெளியே அப்படியே அழகாக ஜிம்மினை தூக்கிட்டு வந்துட்டு வெளியே வந்து ஸோ அப்படியே வந்துட்டு காருக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஒரு பர்சன் வந்து ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு சொல்லிவிட்டு ஜிம்மினை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிடுறான். இப்போ கிளம்பி ஸோ அப்படியே வந்துட்டு ஜிக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தாண்டா ஆகுது. மார்னிங் ஏஞ்சி ஸோ ஆஸ் யூஸ்வல் எல்லாருமே வந்துட்டு அங்கே இருக்குங்க நார்மலாக எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க இப்போ தான் அப்படி ஒரு 8 o'clock 9 o'clock ஆகிற மாதிரி டைமு. ஸோ அந்த டைமுக்கு வந்து எல்லாம் ஏஞ்சி சுகா, ஹோபி, அஞ்சின்னு, ஆரம்மு, டேயாங் எல்லாமே ஏஞ்சி அப்படியே இப்போ தான் ஒவ்வொருத்தரும் அந்த அப்படியே வெளியே வந்துட்டு அவங்க சோபாவில் உட்காடுறாங்க. இந்த சைடு இந்த பக்கம் ஜிக்குக்கு என்ன ஏஞ்சி வெளியே வரவே இல்லை. இந்த சைடு ஆரம் தான் ஹே ஜின்னா சொல்லு ஆரம் என்ன பண்ணுற மாதிரி தெரியுது. நான் எப்பயும் டெய்லி பண்ணுற ரொட்டீன் தான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தான் எல்லாம் காஃபி போட்டுட்ருக்கேன். சரிடா ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்க? கோவமாலாம் ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்குது. அதான் 1 month லீவ் விட்டாங்கல்ல. ஸோ எப்போயாவது வீட்டுக்கு விடுவாங்கன்னு பார்த்தா வீட்டுக்கே விட கிடையாது. மறுபடியும் இங்கே 15 days இருந்துட்டு தான் போகணுன்னு சொல்கிறாங்க. கடுப்பாகுது. நான் அப்பா அம்மா பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு ஆரம் தான் இங்கே 15 days ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போக சொன்னாங்க. நமக்கு இங்கே யாரும் வரவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ணவும் மாட்டாங்க. புரியுதா? நம்ம பாட்டில் ஃப்ரீயாக ஜாலியாக குக் பண்ணி சாப்பிட்டு நம்ம பாட்டில் ரெஸ்ட் எடுக்கிறதாண்டா. தெரியுது ஜின் ஆராம் தானே இல்லைன்னா சொன்னேன். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி இருக்குது? போடா, இப்போ ரொமான்ஸ் பண்ணுற போல நான் ஒன்றும் இல்லை. ஜின்னா அதான் நான் கூட இருக்கல, அப்புறம் என்ன? நீ கூட இருந்தால் மட்டும் எனக்கு எங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்ற ஆசை இருக்காதா? சரிடா 15 days தானே விடு, இது நமக்கான டைம். ஸோ நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆரம் சொல்கிறோம். இந்த பக்கம் ஜின்னும் சிரிச்சிட்டு அப்படியே வந்து குக் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைடு ஹோபியும் சுகாவும் தான். ஸோ அப்படியே வந்துட்டு சோபாவில் உட்காந்துருப்பாங்க. இந்த சைடு ஹோபி தான். சுகா வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். சும்மா லெக்கு போடுவோம் அதை போடுவோம் இந்த பக்கம் பண்ணிகிட்டே இருக்கான். இந்த சைடு சுகா தான் அப்படியே சொந்த சோபாவில் உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டே இருப்பாங்க. ஹோபி சைலண்ட்டாக இரு, ஹோபி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஹோபி அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹோபியை பற்றி தான் எல்லாத்துக்குமே தெரியுமே. இருந்தாலும் என்ன சொல்லுங்கள், திரு பர்சன் வேறு, நல்லா சிட்டுத்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. க்யூட்டான பர்சன் இல்லையா? ஸோ அதனால் இந்த பக்கம் ஹோபி செம்மையாக ஏதோ ஒன்று ஃபன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சைடு சுகாவுக்கு கோவம் வருது. ஹோபா இதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குற, சும்மா இது பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா கத்துறாங்க. இப்போ ஹோபி தான் படா பொண்ணக்குட்டி, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கிற, இல்லைனா எதாவது ரைட் பண்ணிக்கிட்டே இருக்க, இல்லைனா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிற.
இந்த பூனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான்டா, திங்கிறது தூங்குறது அப்புறம் அதுக்குண்டான வேலையை தான் பார்க்கும், மற்றபடி வந்து வேற ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி தான் நீ இருக்க. கொஞ்சமாக ஸ்மைல் பண்ணுறியா, சிரிச்சா எவ்வளோ அழகாக இருக்க, ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபா சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகாதான், இப்போ நான் எதுவும் பண்ணாமல் இருக்கிறேன்னா அதை நல்லா பண்ணுறியே, அவனு பாரு எப்படி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க, ஒருத்தனை ரூமை விட்டு வெளியே வரல ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க, அங்கே ஒருத்தர் கிச்சன் சைடு பண்ணிகிட்ருக்கான், இங்கே ஒருத்தர் ஃபோனில் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான், நான் தான் தனியாக எல்லாம் வாயை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன், நீ எதாவது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி ஒரு மாதிரி வந்து க்யூட்டாக ஃபேஸ் வச்சுக்கிறாங்க. இந்த சைடு சுகாதான் அப்படியே ஹோபி பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ண சொல்கிற, நீ ஒன்றும் பண்ண வேணாம், மூடிக்கிட்டு அப்படியே தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி என்ன பண்ணுறாங்க, ரூம்க்கு எழுந்து போயிடுறாங்க கோவமா. இந்த சைடு சுகாதான் அப்படியே ஒரு மாதிரி அந்த ஐஸை ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு, அப்பா முடியல, இப்போ தான் எல்லாம் முடிஞ்சது, ரெஸ்ட் எடுக்கலாம்னா இவன் ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணணுன்னு வேறு ஆடுறானா. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் சுகம் என்ன பண்ணுறா, ஸோ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவங்க அங்கே கிச்சனில் பார்த்தா அவங்க 2 பேரும் பேக் ஹேக் பண்ணிவிட்டு ஸோ அவங்க ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் டயாங்கும் அவன் ஒரு மாதிரி வந்து அந்த ஃபோனில் வந்து எதை பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஒரு அந்த ஜீக்குக்கு அவங்க இன்னும் டோர் ஓப்பன் பண்ணவே கிடையாது. இந்த சைடு சுகாதான், அப்பா இவனுங்க இவன் பண்ணுறானாலே இவனுங்க நல்லா பண்ணுறானுங்க, இப்படி தான் ஒஸ்பேட்டு உடம்பு ரணவலை பண்ணி விட்றானுங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி விட்றானுங்க. டேய் ஏன்டா அதான் இத்தனை நாள் வந்து பண்ணி போட்டு டார்ச்சர் பண்ணிங்கல்ல, கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கலாம் வேண்டியதானே. ஐயோ இப்போ இவனை வேணா என்னன்னு போய் ரொமான்ஸ் பண்ணுறது, இந்த கருமை வேறு நமக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான் சுகம் ஒரு மாதிரி புலம்பிட்டு அப்படியே ஏஞ்சி ஹோபியோட ரூமுக்கு தானே போகிறான். அங்கே போனால் அங்கே நம்ம சன்ஷைன் தான் ரொம்ப க்யூட்டாக அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டே அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துருக்காங்க. இந்த சைடு சுகாதான், அப்பா என்னான்னு சமாதானப்படுத்துறதுன்னு எனக்குன்னு தெரியலையே. டேய் என் மூஞ்சில் அந்த ரொமான்ஸ்லாம் வராதுடா, நான் எதை வச்சுடா ரொமான்ஸ் வர வைக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே ஹோபி பக்கத்தில் போய் தான் உட்காடுறாங்க. இந்த சைடு ஹோபி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஹெட்டை அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறாங்க. இந்த சைடு சுகாதான், அவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரில, ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படியே ஹோபியோட ஃபேஸை தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஹோபி தான் அப்படியே அந்த சைடு டேர்ன் பண்ணவும் இந்த பக்கம் திரும்பவே இல்லை. இந்த சைடு ஹோபி தான், பாரு ஏதாவது பேசுகிறான், நான் மரபோல்டு இதை வச்சு நான் லைஃப்பை எப்படி தான் ட்ராவல் பண்ணுறதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு டச்சிங்கு கிஸ்ஸிங்கு ஒரு ஹக்கிங்கு ஒரு மயிரும் கிடையாது, திங்கிறது தூங்குறது ஏதாவது ஒன்று பண்ணுறது, எப்படி என் லைஃப்பை ட்ராவல் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள் ஆர்மிஸ். கொஞ்சமாவது வந்து அந்த லைஃப்பில் வந்து கொஞ்சமாவது காரம் ஸ்வீட்டு அப்புறம் இந்த மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும், ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி வந்து ஒரு மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான். அந்த சைடு சுகாதான் அப்படின்னா ஒரு மாதிரி ஹெட் ஒரு மாதிரி ஆட்டிட்டு முணுமுடிச்சுட்டே இருக்கான். இப்போ இந்த சைடு சுகாதான், டேய் ஹோபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து கூப்பிட்றாங்க. சைடு சுகாதான் ஹோபி தான் ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறான். ஹோபா டேய் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து சுகா பண்ணுறான். இந்த சைடு ஹோபிக்கு அப்படியே ஷாக்காக திரும்பி சுகாவை தான் பார்க்குறான். இந்த சைடு சுகாவோட ஃபேஸு தான் ஒரு மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஹோபி தான், சுகா என்னாச்சு, ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளமாக என்ன, ஹோபா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். சைடு ஹோபி கொஞ்சம் ஜர்க்காயிருது. சுகா ஏதாவது உடம்புக்கு ப்ராப்ளமாக என்னாச்சு, ஏன்டா ஒரு மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி போயிட்டு சுகா கேட்டுட்ருக்கான். இந்த சைடு சுகா தான், டேய் நான் ரொமான்ஸ் பண்ணுறேன்டா அவன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இந்த சைடு ஹோபிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி அப்படியே ஷாக்காகி பார்க்குறான். இந்த சைடு மறுபடியும் சுகாதான், ஓபா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். இந்த சைடு ஹோபி தான், டேய் எடுத்து என்ன பண்ணுற நீ, இல்லைடா நான் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி தெரியலடா, எரும மாடு ஏதோ உடம்புக்குள்ளே பூந்து ஏதோ வந்து என்கிட்ட வேறு யாரோ வந்து பேசுகிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறான். இந்த சைடு சுகாதான், ஏய் நான் எவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணி உன்னை ஹோபான்னு சொல்கிறேன், நீ ஹோபான்னு சொல்லுவோன்னா என்னடா சொல்ல வர, ஒன்றும் இல்லை
என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறியா? ஐயோ ஆத்தா சாமி, நான் கையெடுத்து கும்பிட்றேன், என்கிட்ட நீ ரொமான்ஸே பண்ணாத. நார்மலாக கூட 4 திட்டுறா, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அந்த ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஃபேஸை வச்சுட்டு இப்படிலாம் வந்துடாத. ஆத்தி பயமாக இருக்குது, ஏதோ உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ போதம் போந்த மாதிரியே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறான். இப்போ சுகாதான், ஏய் என்னென்ன நினச்சிட்டு இருக்க? சும்மா வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலன்னு சொல்லி திட்டுற, ரொமான்ஸ் பண்ண வந்தாலும் இப்படி திட்டுற, என்ன தானே பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்க? ஏய் இங்கே வா, இங்கே வா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹோபி கூப்பிட்றான். இப்போ இந்த சைடு சுகாதான், உன் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் சொல்லு. ஏண்டா ரொமான்ஸ் பண்ண சொல்லி ஃபேஸை காட்ட சொன்னால் ஏதோ வந்து குள்ளபோதத்தை மூஞ்ச மாதிரி, குள்ளபோதம் ஃபேஸ் மாதிரி வச்சுட்டு வந்துட்டு என்கிட்ட ரொமான்ஸ் பண்ண சொன்னால் ரொமான்ஸ் எங்கடா வரும், பண்ணி பயில பயந்தாண்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறான். இந்த பக்கம் சுகாதான், ஏன்னா குள்ளபோதம் அப்படியே இருக்குது என் ஃபேஸு, ஆமாடா முன்ன போய் கண்ணாடியில் பாடுறான் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறாங்க. இப்போ சுகாதான், இங்கே பாரு, எனக்கு அந்த ரொமான்ஸு மயிரெல்லாம் வராது புரியுதா? நான் உங்ககிட்ட கேட்டேனடா அதெல்லாம், நீ தானே இப்போ என்கிட்ட சண்டை போட்டு வந்த எதுவுமே பண்ண மாட்டேங்கிறேன்னு. அப்பா சாமி, நீ நார்மலாக வந்து என்கிட்ட சிரித்து பேசினாவே போதும், இந்த ரொமான்ஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இந்த மாதிரி பயங்கரமான ஃபேஸெல்லாம் வச்சுட்டு என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காத, அப்புறம் நான் எதாவது எடுத்து சாத்தி விட்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகாதான் அப்படியே ஹோபி பார்த்து முறைக்கிறாங்க. முறைக்காதடா பூனைக்குட்டி பையல மூஞ்சப்பாரு போகிறா. அவன் எப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான், ஒருத்தர் கிச்சனில் எப்படி பண்ணிகிட்ருக்கான், ஒருத்தர் ரூம் விட்டு இன்னும் வெளியே வரல, ஒருத்தர் ஃபோனில் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என் கூடலாம் நீ இந்த மாதிரி ஜாலியாக ஹாப்பியாக சிரித்து பேசணும் பிடிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகாதான், ஏய் ஹோபி இங்கே பாரு, எனக்கு அதெல்லாம் வராது, இங்கே பாரு, நான் உனக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னா என்கிட்ட அந்த மாதிரி தான் பேசணும்னு சொல்ல வரல, நீ நார்மலாக என்கிட்ட ஜாலியாக சிரித்து பேசுடா, எப்போ பார்த்தாலும் இப்படி உருன்னு இருக்காத, எனக்கு அது அப்படி தான் நான் ஸ்பேஸ் சொல்ல வரேன், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இப்போ சுகாதான், ஓகே நான் உன் கூட பேசுகிறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. இப்போ ஹோபி தான், இங்கே பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் இருக்க சொல்லலை, நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இரு, ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண, எனக்கு அது போதும். ஆல்ரெடி நீங்கள் நம்ம எவ்வளோ ஹெவி ஓரக்கில் இருக்கோன்னு உனக்கே தெரியும். இந்த மாதிரி அப்பப்போ பண்ணுற இந்த குட்டி இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் நேரம் பேசுகிறது, அதுதான் எனக்கு ஹாப்பினஸ்ஸே. அதுவும் நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்குது, அவ்வளோதான். நீ எதுக்கு கஷ்டப்படுறன்னு எங்களுக்கு புரியுது, ஆனால் இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்கிறாங்க. இப்போ சுகாதான், ஓகே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சரி ஓகே இன்றைக்கி நைட்டு நம்ம டின்னர் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ ஹோபி, என்ன சொல்கிற புரியல, ஐயோ பேங்க் வீடியோ பார்க்க தெரிஞ்சு என்ன ஆகுறது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நம்ம போகலாமா சீக்ரெட் பிளேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா சொல்கிறாங்க. சைடு ஹோபி தான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக வந்து சுகாவை பார்க்குறாங்க. என்ன சொன்னால் புரியல. அதுதான்டா சீக்ரெட் பிளேஸ்க்கு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாமான்னு கேட்டேன். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இந்த சைடு சுகாவோ அப்படியே ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஹோபி அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த சைடு சுகா தான், என்னடா என்னாச்சு, ஏய் நீ சிரிக்கக்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, ரொம்ப அழகாக இருக்குது, ஏன் இதே மாதிரி இருக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் ரோடாகவும் மூணே இருக்கேன், ஆனால் நீ சிரிச்சா ரொம்ப அழகாக இருக்க பொண்ணுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹோபி சொல்கிறான். இந்த சைடு சுகாதான், என்னோட ப்ராப்ளம் உனக்கு தெரியாதா, தெரியும்டா, நான் தெரியலன்னா சொல்ல வரல, யாருக்கும் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்குது, இல்லாமலாம் இல்லை, பட்டு நீ அப்பப்போ சரி எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறான். இப்போ சுகா என்ன பண்ணுறான்னா அப்படியே ஹோபி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். கண்டிப்பாக எனக்கு சிரிப்புனா என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு, ஆனால் அவன் கூட இருக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், அது நான் நாள் வரைக்கும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணினது கிடையாது, பட்டு இப்போ சொல்கிறேன் ஹோபி, உண்மையாலுமே நான் எவ்வளோ ப்ராப்ளத்தை தாண்டி வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் நீ இந்த ஸ்மைல் பண்ணக்குள்ளே சரி, இந்த சுட்டி தானே இந்த மாதிரி விளையாடக்குள்ளே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிக்கும், நீ பண்ணுறது எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் இருந்தாலும் அது எனக்கு அது குழந்தைத்தனமாக நல்லா க்யூட்டாக தெரியும், ஆனால் அது மற்றவங்க பார்வைக்கு வந்து ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் அவன் மேலே வந்து இந்த மாதிரி கோவப்பட்டுவேனே தவிர மற்றபடி நீ பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எதுவும் எனக்கு பிடிக்காமலாம் இல்லை ஹோபி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்ககிட்ட பிடிச்சது அது எனக்கு இந்த குறும்புத்தனமான இந்த குழந்தைத்தனமான பேச்சு இதுதான்,
அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா சொல்கிறாங்க. இப்போ ஹோபி அப்படியே ஸ்டன்னாகி சுகாவை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த சைடு சுகா தான் அனாதைப்பட்டு அது என்கிட்ட மட்டும்தான் நீ பண்ணணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இதுவும் மற்றவங்க முன்னாடி பண்ணக்குள்ளே எனக்கு செம்மையாக பொசசிவ் ஆகும். அதனால தான் நான் அவ்வளோ கோவமாக ரூடாக இருப்பேன். எனக்கு பிடிச்ச பொருள் அது என் கூட அந்த மாதிரி வந்து எப்படி வேணாலும் ஃபன் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் சிரிச்சுட்டு எப்படி வேணாலும் குழந்தைத்தனமாக இருக்கட்டும். ஆனால் அதை மற்றவங்க பார்வைக்கு வந்து அது வந்து உன்னை யாரும் தப்பாக ஒன்று சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவ்வளோ அது மாதிரி கோவமாக ரூடாக இருப்பேனே தவிர மற்றபடி வேறு உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை ஹோபி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. இப்போ ஹோபி அப்படியே சிரிச்சிட்டு சுகா ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு புரியுது சுகா, நீ எதுக்கு இது பண்ணுறன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு புரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே உன் மேலே வந்து செம்மையாக கோவம் வந்துச்சு. அப்போ தான் ஜிமின் என்கிட்ட எல்லாம் சொன்னான். அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. பட்டு நான் உன்னை வெறுக்கிற அளவுக்கு இருந்தேன். ஆனால் ஜிமின் உன்னை பற்றி எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஸோ நான் அதை உன்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உன் மேலே இன்னும் தான் லவ் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்கிறாங்க. இப்போ சுகா தான், என்னடா சொல்கிற புரியல. ஆமாம், நீ ஜிமின் கூட ஏன் க்ளோஸாக இருக்குள்ள எனக்கு செம்மையாக கோவம் வரும். எப்போ பார்த்தாலும் அவங்க கூட தான் இருக்குன்ற மாதிரி தோணும். அப்புறம் ஒன் டே அவன்கிட்ட எல்லாமே சொன்னான், ஷேர் பண்ணான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் நீங்கள் ஒரு நல்ல பிரதர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள அந்த பக்கம் வந்து சுகா வந்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டியா, அவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரதர்ஸ்ன்றது தாண்டி ஒரு ஒரு நல்ல பியூர் பர்சன்ட்ரா அவன். எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனை ஹர்ட் பண்ணுறது யாராக இருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் ஒரு குழந்த. அதனால தான் அவனுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைடா. புரியுது சுகா நீ சொல்கிறது எல்லாம் எனக்கு. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் நான் அப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டேன். பட்டு அவன் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அவன் மேலே இருக்கிறதுக்கு இன்னும் லவ் இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு போயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட எனக்கு குறையில. பட் ஆனால் இந்த ரோடு பர்சனுக்குள்ளே இவ்வளோ ஒரு க்யூட்டான மூமெண்ட்ஸு க்யூட்டான இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நீ அவன் கூட இருக்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக இருப்ப. ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுவ. ஒரு மாதிரி ஒரு குழந்த மாதிரி இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் அதையும் நான் என்கிட்ட இருக்கக்குள்ளேயும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுகா சொல்கிறாங்க. ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அவ்வளோதானே ஆசை, ஓகே இனிமேல் ஓ சுக பொண்ணுக்குட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சுகா சொல்கிறாங்க. இப்போ ஹோபி அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு அது போதும் பொண்ணுக்குட்டி, எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இதை மட்டும் நீ லைஃப் லாங் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி சொல்கிறாங்க. இப்போ சுகா தான், அப்படியா, அது மட்டும் போதுமா, வேறு எதுவும் என்கிட்ட இருந்து வேணாமா? புரியல. அதான்டா, வேறு எதுவும் என்கிட்ட இருந்து வேணாமா? வேறு எதுனா எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஹோபி புரிஞ்சுக்கிறாங்க. ஏய் பொறுக்கி பார்த்தியா, ஐயடா உனக்கு அவ்வளோ ஆசைலாம் இருக்கா என்ன? பின்னா ஏன் பொண்டாட்டிட்டு அந்த ஆசைலாம் இருக்கக்கூடாதா என்ன? இப்படா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஹோபி ஷையாகிறாங்க. இப்போ சுகா அப்படியே சிரிச்சிட்டு ஹோபி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ சன்சைன், லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஹோபியும் லவ் யூ பொண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட என் பண்ணிக்கிறேன். இன்னும் 2-3 பாட்டில் ஃபைனல் பாட்டு முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஓகே, என் ஸ்டோரி எப்படின்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி போங்க. ஓகே, பாய்.